சந்தோஷமான செய்தியோடு உன்னை தேடி வந்துள்ளேன் என் குழந்தையே. மிகுந்த ஆச்சரியத்தையும் பேரின்பத்தையும் உன் வாழ்க்கை பெறக்கூடிய நேரம் இது. நற்செய்தியை நீண்ட நேரமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வீட்டிற்குள் நான் வந்து அமர்ந்து விட்டேன். சந்தோஷமான பல தருணங்களும் நிகழ்வுகளும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடந்தே தீரும். பிரச்சனை என்று ஒன்றா வந்தால் மிகவும் பயப்பட்டு விடுகின்றாய். இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை என குழம்பியும் விடுகின்றாய். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இந்த கணபதியினுடைய துணையோடு உன்னுடைய வாழ்க்கையை வென்று காண்பிப்பாய். விதியே உன்னை வீழ்த்த நினைத்தாலும் உன்னுடைய மதிக்கொண்டு அத்தனை செயல்களையும் சிறப்பாக செய்து உன் வாழ்விற்கான அர்த்தத்தையும் காண்பாய். இதுதான் வேண்டும் என்று ஒரு சில விஷயங்களை நீ எனக்கு கேட்டு முறையிடும் பொழுது அது கிடைக்கவில்லை என்றால் உன்னுடைய மனம் எத்தனை வேதனைக்கு உட்பட்டு விடுகின்றது என்பதை நான் அறிந்துள்ளேன். காலம் நேரமும் கூடி வரும் பொழுது கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிறப்பானதாக மாறக்கூடியது. கிடைக்கக்கூடாத நேரத்தில் கிடைப்பதால் பலன் ஏதும் இல்லை. உன்னுடைய மன திருப்திக்காக ஒரு சில விஷயங்களை உடனே நான் கொடுத்திருந்தான், ஆனால் அது காலம் முழுவதும் அது நிலையான மகிழ்ச்சியை தந்திருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கும். சரியான நேரத்தில் கிடைக்கும் பொழுதுதான் அது உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும். இன்னமும் ஒரு சில வேண்டுதல்கள் உனக்கு நிறைவேறாததால் கவலையோடு இருக்கின்றாய். கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த கணபதியை நினைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் வந்து குவியும். காலையில் இருந்தே நல்ல செய்திக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். அந்த நல்ல செய்தி உன்னுடைய செவி வந்து சேர்ந்தால் போதும், நான் மிகவும் மகிழ்வேன் என்று மனதிற்குள் இறைவனிடம் மன்றாடி கொண்டிருக்கின்றாய். சிறிது நேரத்திலேயே உன்னை தேடி வரப்போகின்ற அந்த நற்செய்தி உன் வாழ்விற்கு மிகவும் இனிமையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும். துன்பம் என்று ஒன்று வந்தால் துவண்டு விடாமல் இன்பத்தை நோக்கி உன்னுடைய பயணம் மிகுந்த ஈடுபாட்டுடனும் ஆர்வத்தோடும் இருக்கும் பட்சத்தில் எப்பொழுதும் வெற்றியின் கதவு உனக்காக திறந்தே இருக்கும். எதற்கெடுத்தாலும் புலம்புவதையெல்லாம் நிறுத்திவிட்டு, எதையாவது அதிகமாக சிந்தித்து குழம்புவதையெல்லாம் நிறுத்திவிட்டு, இந்த குழப்பத்தையும் புலம்பல்களையும் சற்று தள்ளி வைத்துவிட்டு உன்னுடைய மனநிலையை குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் மாற்ற நீ முயற்சி செய். இறைவன் தரக்கூடிய நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டுமானால் உன்னுடைய மனமானது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே சோகத்தில் மூழ்கி இருந்தால் எப்படி? நீ எதுவாக மாறுகின்றாயோ அப்படியாக தான் உன்னுடைய வாழ்க்கை நிலைமையும் மாறும். உனக்குள் இருந்து நீ கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தியை பெற்றது. வலிமை நிறைந்தவனாக உன்னை நீ நினைத்து கொண்டால்தான் உனக்குள் இருந்து சக்தியும் வெளிப்படும். உன்னை நீ பலவீனமாக நினைத்து கொண்டு சக்தி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஆகாது. உன்னுடைய மனநிலை எதுவாக இருக்கின்றதோ அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை நிலைமையும் இருக்கும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களும் உன்னுடைய நன்மைக்காக தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதில் தெளிவாக இரு. நடக்கப் போகும் அத்தனை விஷயங்களும் கூட நம் வாழ்க்கையில் நன்மையை தான் கொண்டு வந்து சேர்க்கும் என்று ஒரு முடிவோடு இரு. என் அன்பு குழந்தையாகிய நீ யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு தீங்கும் செய்தது கிடையாது, நினைத்தது கிடையாது என்கின்ற பொழுது உன் வாழ்க்கையை பற்றிய பயமும் உனக்கு இருக்கக்கூடாது. உனக்கு யார் வேண்டுமானாலும் துன்பம் நினைத்திருக்கலாம், ஆனால் அவர்களும் நலமாக வாழ வேண்டும் என்று இறைவனிடம் நீ பிரார்த்திக்கும் பொழுது இறைவனுடைய இதயத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய தகுதியை பெற்று விடுகின்றாய். பிறருக்கு கடுகளவும் துன்பம் நினைக்காத உன்னுடைய வாழ்க்கை ஏராளமான நன்மைகளை இனிவரும் காலங்களில் பெற்றே தீரும். சுப செய்தியோடு நல்ல தருணங்களோடு இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்தது இன்னும் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே. அது உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. கஷ்டம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட போகின்ற நேரம் வந்து விட்டது. நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கை அழகாக நீ வாழக்கூடிய தருணங்கள் ஆரம்பமாக இருக்கின்றது. கோபம் என்று ஒன்று வந்தால்
உன்னை நீயே கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டு விடுகின்றது. அந்த கோபத்தை அடக்க தெரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்வசமாகும். புன்னகையோடு தினமும் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய். அந்த முயற்சியில் நீ வெற்றி பெறுவாய். சந்தோஷமான மனநிலையோடு எல்லா நேரமும் இருக்க கற்றுக்கொள். துன்பமும் இன்பமும் கலந்து கலந்துதான் வரும். உன்னுடைய மனநிலையை அதற்கேற்றாற் போல மாற்றிக்கொள்ளாமல் சந்தோஷமாகவே எல்லா நேரமும் இரு. எது நமக்கு கிடைக்கின்றதோ அதில்தான் நன்மை இருக்கின்றது என்று நம்பு. கிடைக்காமல் விலகி செல்வதை அதன் பின்னே தொடர்ந்து சென்று உன் நேரத்தை செலவிடாமல் இரு. உன்னை விட்டு விலகுவதை விட்டு நீயும் விலகிவிடு. உன் அருகில் உன்னை தேடு வருவதில்தான் உனக்கான சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கின்றது. எவையெல்லாம் உன்னை தேடி வருகின்றதோ அவை எல்லாவற்றையும் மனநிறைவோடு திருப்தியோடு ஏற்றுக்கொள். விலகி விலகி சென்றால் சற்று நீயும் விலகி இருந்து பார். அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னவென்று புரியும். ஒரு பிரச்சனையை சந்தித்தால் அந்த பிரச்சனையை சற்று தள்ளி வைத்து சிந்தித்து பார். அதில் மூழ்கி விடாதே. உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய மனதையும் எப்பொழுதுமே நல்ல வழியில் பயன்படுத்து. அந்த மனதிற்குள் உதிக்கக்கூடிய எண்ணங்கள் நல்லனவாக எல்லா நேரமும் இருக்கும்படி பார்த்துக்கொள். துன்பம் உன்னுடைய வாழ்க்கையை நெருங்காமல் இருக்க வேண்டுமானால் உன்னுடைய மனம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உன்னுடைய பக்தியின் ஆழம், என் மீது கொண்ட அன்பு, இறைவனின் மீதான நம்பிக்கை அனைத்துமே உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது கிடைக்க வேண்டும் என்று இத்தனை நாள் ஆசைப்பட்டு காத்திருக்கின்றாயோ அத்தனை விஷயங்களும் இப்பொழுது கிடைக்கவும் போகின்றது. நீ தொடர்ந்து செய்த முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது வெற்றியை பெறும் தருணம். உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விதமான திருப்பங்கள் கிடைக்க பெற்று இறைவனை நீ எல்லா நாளும் நினைவில் வைத்திருக்கும்படி நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். வெற்றி என்ற ஒன்று அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காததால் கவலை உனக்கு. இனி தோல்வி என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நெருங்காததால் நிம்மதி அடைவாய். வெற்றி மேல் வெற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்ப இந்த கணபதியினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் என்றென்றுக்கும் உன்னுடனேயே இருக்கும். எதற்குமே வழி இல்லையே, அனைத்தும் தடங்களாகவே இருக்கின்றது என்று நினைத்து வருந்தாதே. அனைத்திற்கும் வழிவிட்டு உன் வாழ்விற்கான வெற்றி கதவை இப்பொழுது திறந்து வைக்கின்றேன். நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கை இனி சிறப்பாகவே மாறும். என்னுடைய அருளால் நிறைய நன்மைகள் உனக்கு கிடைக்கும். நல்லது நடக்கும்.